முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். அமைப்பாளர்கள் சங்கம் சார்பாக ஆலோசனை கூட்டம் சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள காமகோடி திருமண மகாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாநில மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் திருமண அமைப்பாளர்களின் பாதுகாவலர் பொழிசை டாக்டர் ஏ சிவராஜ் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் ஏ வி அக்பர் பாஷா அவர்கள், மாநில பொருளாளர் திரு எம் முத்துக்குமார் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் 26 ஆண்டுகளுக்கும் மேல் நடைபெற்று 5 லட்சத்திற்கும் மேல் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழக அரசின் நலவாரியத்தில் இணைக்கப்படவில்லை. தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்கள் சங்கத்திற்கு தனி நல வாரியம் வழங்க வேண்டும் மற்றும் எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று மாநில பொதுச் செயலாளர் பொழிசை டாக்டர் ஏ சிவராஜ் அவர்கள் சக்சஸ் டிவியின் மூலம் தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தார். இதோ உங்கள் பார்வைக்கு. எத்தனையோ தமிழக அரசு மாறினாலும் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் நிலை கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. தற்பொழுது புதிதாக பதவியேற்ற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் இவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவாரா? புதிதாக பதவியேற்ற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக எப்படி புதுசாக ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. முதலமைச்சர் அவங்களுக்கு தமிழான ஒரு நல்ல ஆட்சி அமைச்சிருக்கு. உங்கள் சங்கம் சார்பாக ஒரு கருத்து என்ன? தென்னிந்தியா திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு புதிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. மதிப்புக்குரிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தென்னிந்தியா திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய அரசு இந்த 5 வருடம் நன்றாக ஆட்சியை அமைத்து மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்து திருமண தொழிலாளர்களுக்கு தொழில் அங்கீகாரத்தை வழங்கி நல்ல முறையாக ஆட்சியை நடத்த வேண்டும் என்று தென்னிந்தியா திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நாங்கள் இதே வருடத்தில் 5 ஆண்டுக்கு முன்னாடி திருமண தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலையும் திருமண தொழிலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தோம். அன்றைக்கு மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் ஐயா அவர்களை பார்த்து எங்களுக்கு நலவாரியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தகவலை கொடுத்து எங்களுடைய மனுவை கொடுத்து அவருக்கு மரியாதை செலுத்தினோம். நான் ஜெயித்து வந்த உடனே கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் என்று முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தகவலை கொடுத்தார். ஆனால் அது முதலமைச்சராக வந்த பிறகு அதை பற்றி அவர் எடுத்துக்கல. நாங்களும் பல ட்ரிப்பு உண்ணாவிரதம், போராட்டம், லைலா காலேஜில் முன்னாடி உண்ணாவிரதம், சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம், திருப்பூர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம், பேரணி அனைத்துமே நடத்திட்டோம். கிட்டத்தட்ட போன ஆண்டு திமுக அரசுக்கிட்ட 10 கடிதங்கள் நாங்கள் கொடுத்துட்டோம். இதுவரை அதை செவி சாய்க்கல. அது கடைசியாக அமைச்சர் கனிமொழி அம்மாவிடம் பேசியிருந்தோம். சரி, நாங்கள் தலைவர்கிட்ட பேசிட்டு நாங்கள் முடிவு சொல்கிறோம் அப்படி சொன்னாங்க. அதுக்கிடையில் ஆட்சி மாற்றம் உருவாயிடுச்சு. போன ஆட்சியில் திருமண தொழிலாளிக்கு தொழிலாளர் நல வாரியம் வழங்கலை. இந்த ஆட்சி மாறினதுனால
இந்த ஆட்சியாவது மாறும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்னுடைய பீரியடில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கொரோனா பீரியடில் நாங்கள் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணோம். திருமண தொழிலாளர்களுக்கு கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கணும், நல வாரியம் வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று ஹைகோர்ட்டில் பதிவு பண்ணோம். ஹைகோர்ட்டில் பதிவு பண்ண உடனே கோர்ட்டு உத்தரவு கொடுத்துடுச்சு. திருமண தொழிலாளர்கள் வந்து இந்தமாரி அவங்க கோரிக்கை கேட்டிருக்காங்க, உடனடியாக இந்த அரசு வந்து அவங்களுக்கு நீங்கள் 15 நாட்களுக்குள்ளே பதில் கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டாங்க. அது உத்தரவு போட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதில் அப்படியே நின்றுச்சு. அந்த பீரியட்லேயும் திருமண தொழிலாளருக்கு செய்ய முடியாத சூழ்நிலை. அந்த பீரியடு ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அடுத்தது திராவிட முன்னேற்ற அங்கே வந்தது. அவங்கக்கிட்டையும் நாங்கள் எவ்வளோ கோரிக்கை கொடுத்துட்டோம், அந்த ஆட்சியும் மாறிடுச்சு. இன்றைக்கி புதிய ஆட்சி வந்திருக்கு. உங்களுக்கு வந்து எதுக்காக வங்கி அரசு கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க? அதுக்கு மெயின் ரீசன் சார்? அது நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. நாம் கொடுத்த மனு முதலமைச்சராக இருந்தவங்க கவனத்திற்கு போச்சா போகலான்னு தெரியாது. நான் சங்கத்தின் சார்பாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் சங்கம் வச்சு நடத்தியிருக்கோம். அனைத்து மாவட்டத்திலையும் அனைத்து தொகுதியிலும் நம்ம திருமண தொழிலாளர் இருக்காங்க. அதனால் எந்த அரசாங்கம் மேலே நான் குறை சொல்ல விரும்பலை. அவருடைய கவனத்திற்கு போச்சா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. ஆனால் அநேகமாக போயிருக்கணும். ஏன்னாக்கா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், உண்ணாவிரதம் தான் உட்காடுறோம், வேறு இனி நடத்துகிறோம். அது எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் கவனத்துக்கு போய் தான் ஆகணும். டிவி மூலமாக நிறைய ட்ரிப்பு பேட்டி கொடுத்துட்டோம். இவ்வளவும் போக சொல்ல முதலமைச்சர் கவனத்துக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். போய் இருந்து ஏன் இழுத்து அடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலைங்க. அதுதான் ஒன்றும். ஏன்னாக்கா திருமண தொழிலாளர்கள் மட்டும்தான் அந்த நல வாரியம் அங்கீகாரம் இல்லை. மற்ற எல்லா தொழிலாளர்களும் இருக்குது. குப்பை பெறுகிற கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க, குப்பை பெறுகிற வந்து உள்பட, சீப்பர் உள்பட, மகளிர் அந்த அந்த மற்ற எல்லா தொழிலுக்கும் நலவாரியம் உண்டு. ஆனால் எங்கள் தொழிலுக்கு மட்டும் இதுவரை நலவாரியம் இல்லை. ரொம்ப நெளிந்த தொழிலாளிங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா கிடைக்கிறது கஷ்டம். பல ட்ரிப்பு நான் அந்த கோரிக்கை வந்த மணியை அதில் மனு டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அதை எடுத்துக்கல. அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. அவங்க இல்லைன்னு சொல்லலை, இருக்குதுன்னு சொல்லலை. ஆனால் வந்து நம்ம நலவாரிய அதிகாரி மட்டும் தேனாம்பட்டியில் நலவாரிய அதிகாரி மட்டும்கிட்ட நாங்கள் போய் பார்த்ததுக்கு, உங்களுக்கு நலவாரியம் இருக்குது, ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் நலவாரியம் கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த நலவாரிய அதிகாரி தகவல் கொடுத்தாரு. அந்த கொடுத்ததுனால தான் நாங்கள் விடாமுயற்சியாக போன 5 ஆண்டு ஃபுல்லாக அவங்க ஒரேடி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கூட நான் அந்த முயற்சி எடுத்துருக்க மாட்டோம். ஒரு நலவாரியம் அதிகாரி உங்களுக்கு நலவாரியம் இருக்குது, அது வந்து கவர்மெண்ட்டில் லட்ஜரில் ஏற்றணும் அப்படின்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்து போடணும். அவர் ஒரு கையெழுத்து போட்டாக்கா உங்களுக்கு நலவாரியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னதுனால தான் நாங்கள் விடாமுயற்சியாக போன 5 ஆண்டுகள் ஃபுல்லாக நாங்கள் அனைத்து போராட்டம் உள்பட நடத்திட்டோம். எங்களுக்கு கொடுக்கல. அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. யார் மேலேயும் குறை சொல்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை. ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருமண தொழிலாளருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள இந்த தொழில் செய்கிற அனைத்து திருமண தொழிலாளருக்கும் தொழில் அங்கீகாரம் வேணும். ஏன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 லட்சம் உறுப்பினர் இந்த தொழில் செய்கிறாங்க. அவங்களுக்கு நல வாரியம் மெயினாக ஓணும். எங்களோட குறிக்கோளும் அதுதான். திருமண தொழிலாளருக்கு அங்கீகாரத்தை கொடுக்கணும். கவர்மெண்ட்டில் நான் இந்த எங்கள் தொழிலும் ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நல வாரியத்தில் அங்கீகாரம் கொடுத்து நல வாரியம் கேட்குறோம். கவர்மெண்ட்டில் கொடுக்குற சலுகைகள் அனைத்துமே எங்கள் திருமண தொழிலாளருக்கு கிடைக்கணும்னு அந்த போன அரசுக்கிட்டையும் கேட்குறோம். இப்போ வந்து இருக்கிற புதிய அரசுக்கிட்டையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்குறோம். இதற்கிடையில் வந்து இன்றைக்கு வந்துள்ள முதலமைச்சர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள்
எங்களுக்கு அவர் பார்க்குறதுக்கு ஒரு டைம் கேட்டால் கூட அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் உள்பட உறுப்பினர் உள்பட அவரை கண்டிப்பாக நாங்கள் போய் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் சந்திக்க போகிறோம், சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஒரு டேட்டு வாங்கிட்டு போய் கண்டிப்பாக சந்திப்போம். அவரை முதல்ல எம்ஜிஆர் அந்த அளவுக்கு ஜெயிச்சார். அடுத்தது இன்றைக்கு மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று மெஜாரிட்டியில் வந்து ஜெயித்து வந்து பதவியேறியிருக்காரு. அதற்கு எங்கள் திருமண தொழிலாளர்கள் சார்பாக, நிர்வாகிகள் சார்பாக, மகளிர் நிர்வாகி சார்பாக, அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக, தென்னிந்தியா திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாக, மாநில தலைவர், மாநில பொருளாளர் உட்பட அனைவருடைய சார்பாக ஜெயித்து வந்த ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்து தெரிவித்து இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுக்கு வந்து தொழில் அங்கீகாரம் நலவாரித்த இன்றைக்கு உள்ள முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு செய்வார்கள் நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவருக்கு மனமார்ந்த சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சிஎம்மாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏழை மக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஜெய் சொல்கிறோங்க சார். சிஎம்மாக நீங்கள் ஆவணத்துக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். நீங்கள் வந்ததுனால நீங்கள் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் செய்வீங்கன்ட்டு நான் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அதனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த முயற்சியும் எங்களுக்கு எதுவுமே வரல, தகவலும் வரல, எதையுமே எங்களுக்கு வரல. நாங்கள் எதிர்பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா வர்றதே எங்களுக்கு பெரிய விஷயம். அது வர்றதில்லை எங்களுக்கு. எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்வீங்கன்னு நான் ரொம்ப மிக மிக சந்தோஷப்படுறேன். நான்